அன்பான குரவுகளே, நாட்டிலே தற்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் QR கோட் என்கின்ற அந்த பழைய முறையினை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு அடிப்படையான காரணமாக பொதுமக்களாகிய நாங்கள் தான் இருக்கின்றோம். வரல் கணக்கிலே பொதுமக்கள் அவசரப்பட்டு எரிபொருட்களை சேமித்து விட்டதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்பொழுது கடந்த கால பகுதியில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட QR கோட் முறை தற்பொழுது மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சில எரிபொருள் நிலையங்களில் முறைகேடான விற்பனைகளும் இடம்பெற்று கொண்டிருப்பதனை இந்த எமது குறும்படம் உங்களுக்கு விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் எடுத்து கூறுகின்றது. எனவே இந்த குறும்படத்தை பார்வையிடுகின்ற நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எமக்கு தருமாறு கேட்டு கொள்ளுகின்றோம். இந்த யூடியூப் சேனலின் அனைத்து குறும்பட வீடியோக்களையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஷேர் பண்ணுமாறும் வேண்டி கொள்ளுகின்றோம். ஹலோ ஹனி, என்னடா நம்மட பெட்ரோல் செட்டு பக்கம் ஆக்கலைய காணல உங்களை. அப்படியா? ஒரு நாளைக்கு 15-20 லிட்டர் அடிச்சுட்டு போவீங்க. இப்ப ஆக்கலே இல்லாம இருக்கு, ஃபுல்லா இருக்கு இங்க பெட்ரோல். சரி சரி, உங்களுக்கும் பிசினஸ் தான், எனக்கும் பிசினஸ் தான். என்ன துறை, என்ன பிரச்சனை? அதான் பொரு, இந்த ஆட்டா பாட்டியான நம்ம கிட்ட கூடுதலா பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருந்த அவனால் ஒருவரையும் காணலையே. அதுல மெயினா அந்த ஹனின்றவன் பெரிய டீமோட வந்து எடுப்பான். கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டர் பெட்ரோலுக்கு மேல எடுப்பான். நல்ல தரமான விலையில வாங்கிட்டு போவானுங்க. ஆனா இப்ப அவனுங்களை காணல. அதான் கோல் எடுத்து கேட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் தானே துறை, QR கோடுன்னு சொல்லி ஏதோ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காம் அரசாங்கம். அதால பெரும்பாலும் யாருக்கும் கள்ள வேலைகள் செய்ய முடியாதாம். அதால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு 5000 லிட்டர் பெட்ரோல் வந்தா ஒரு 2000 லிட்டரை தான் முறைப்படி நம்ம நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 3000 லிட்டரையும் இல்லீகலா விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அதால நிறைய ப்ராஃபிட், நிறைய லாபம் கிடைச்சிருக்குது எனக்கு. ஆனா இப்ப ஆட்டா பாட்டி, இந்த மொட்டை பைக் பாட்டி எல்லாம் இல்லீகலாக வாங்குற பாட்டிகள் குறைஞ்சதால சரியான பிரச்சனையா இருக்கு. முக்கியமா காணி ஒன்று வாங்கின நான் இந்த சீசனை பயன்படுத்தி நிறைய பிசினஸ் காணி ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னும் 40 லட்சம் ரூபா பாக்கிருக்கு, அரியசிரிக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு. அதான் சரியான பிரச்சனை. இந்த தலையிடி மாதிரி எப்படி நான் இதை கொடுக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்லி தான் யோசனையா கிடக்கு. நாசமா போன நீங்க. மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகுது, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம. இன்னும் பணத்துக்கு மேல பணத்தை தேடிக்கிட்டு இன்னும் பண்ண
ஜொலி பண்றதுக்கு தான் பாக்குறீங்க. என்னடா என்ன வரும், என்ன யோசிக்க, கடும் யோசனையில் இருக்க? வேற ஒன்றும் இல்ல துரை, பேராசை பாவங்களின் தலை என்று சொல்லி முகம்மது நபி சொல்லி இருக்காங்க. அந்த கருத்தை தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரி, ஓகே துரை, இந்தாங்க உங்களுக்கு வந்திருக்கிற கடிதம் உண்டு. கடிதமா? என்ன கடிதம் இது? அது உங்களோட பெட்ரோல் செட்டில் நீங்க மோசடி செய்து கொண்டிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதால உங்களுக்கு எரிபொருள் தாரத்தை நிப்பாட்டிருக்காங்க. 3 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த எரிபொருளும் தர மாட்டாங்களாம். அதான் அந்த கடிதம். என்னடா சொல்ற? ஆண்டவனே,